ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையில் 8 மணிக்கு நம்ம லிஸ்போவில் இருந்து ஒரு ஒன் டே ட்ரிப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு பார்க்குக்கு பக்கத்தில் தான் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இதுதான் அந்த பார்க்கு. இந்த பார்க் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு நடக்கிறதுக்கு. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃபுல்லாகவே வந்து சீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஒரு மேஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நேராக பார்த்தா பீச் தெரியுது ஸ்ட்ரெயிட் எண்டில். இவ்வளோ பெரிய பார்க்கு இவங்க சிட்டி சென்ட்ரல்லே வச்சுருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங்ஸும் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குக்கு வரவங்க எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, லீஷராக இருக்கிறதுக்கு. இங்கே மோஸ்ட்லி காலைல நான் வரும்போது நிறைய பேர் ஜாகிங்கு, வாக்கிங்கு, நாய்களாம் கூட்டிகிட்டு வாக்கிங் வரவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ நேராக இருக்கிறது தான் நம்ம பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்கேஸ்னு ஒரு இடம். நெக்ஸ்ட்டு வந்து சிந்த்ரான்னு ஒரு இடம். ஸோ இப்போ கேஷ்கேஸில் ஒரு பீச் இருக்குது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டாக சிந்த்ரா போகிறோம். சிந்த்ராவில் ஒரு மியூசியமும் ஒரு பேலஸும் பார்க்க போகிறோம். கேஷ்கேஸ் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே இந்த கோஸ்டல் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த வியூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ வந்து போர்ச்சுகல் தான். ஸோ அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இங்கே கேஷ்கேஸில் தான் இப்போ ஒரு பெரிய பங்களா கட்டிகிட்ருக்காரு. ஸோ அதையும் காமிச்சாங்க. ஸோ பிளான் பண்ண மாதிரி வந்து மெக்டியில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேஷ்கேஸ் பீச் பார்க்க போயிட்டோம். இதுதான் அந்த கேஷ்கேஸோட பீச்சு. இங்கே வியூ எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நம்ம அடுத்தடுத்து கிளம்பணும் அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உடனே கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. இந்த கேஷ்கேஸில் வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஐஸ்கிரீம்ஸ் வந்து சீ வாட்டரில் அப்படியே செய்வாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லேயும் கிடைக்கிது. நான் வந்து ஒரு 2 ஃப்ளேவர் ட்ரை பண்ணேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட்டு பிடிச்சதாக இருந்தது. ஸோ இங்கே இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் விற்கிறாங்க ஐஸ்கிரீமு. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கூட தருவாங்க. இந்த மாதிரி வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் கூட உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தருவாங்க. லிஸ்போ சிட்டியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த கேப் ரோக்கா அப்படின்ற இடம். ஸோ இதில் வந்து லேட்டிடியூட், லாங்கிடியூட் அண்ட் ஆல்டிடியூடு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து ஒரு 140 மீட்டர் ஹைட்டில் இருக்குது சீ லெவலில் இருந்து. அண்ட் இந்த இடம் வந்து இது வெஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் யூரோப். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து லேண்ட் ஏரியா பார்க்க முடியாது வெஸ்ட் சைடில். ஸோ போர்ச்சுகலோட முடியுது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இருக்காது. இது கம்ப்ளீட்டாக வேறு எந்த கண்ட்ரியுமே இருக்காது. இதுதான் எண்டு. இதுக்கு அந்த சைடில் என்ன இருக்குது அப்படின்னா யூஎஸ் தான் இருக்குது. இது வந்து ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி யூஎஸ் இருக்குது. அது வரைக்கும் இந்த இடம் மொத்தமே பீச்சு தான். இங்கே வியூஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா காற்று ரொம்ப பயங்கர காற்று. அதனால தான் இதை வந்து ஒரு ரகட் பீச்சு அப்படின்றாங்க. இது அவ்வளோ பயங்கரமான காற்று. நின்னா தள்ளியே விட்டுட்டோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு லைட் ஹவுஸும் சர்ச்சும் கூட இருக்குது. நம்ம அடுத்ததாக ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் பேலஸ் ஆஃப் சிந்த்ரான்ட்டு ஒரு இடம். இது ஒரு மியூசியமு. ஸோ இந்த டூரிஸ்ட் கைடு வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி இந்த இடத்துக்கு வந்து பஸ்ஸில் ஏறிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ 2 ஹவர்ஸ் டைம் இருந்தது எனக்கு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வித் லஞ்சோடு சேர்த்து. ஆனால் இங்கே நான் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு பெய்டு விசிட்டு. இங்கே நான் பே பண்ணோம், 13 யூரோ பே பண்ணணும். அண்டு அரௌண்ட் 1 ஹவர் தான் இருக்கும். அந்த 1 ஹவரில் வந்து நான் இவ்வளோத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்றது டவுட்டு. ஸோ அதனால் நான் அதை பார்க்கல.
ஸோ இன்ஸ்டெட் வந்து இங்கே ஒரு கார்டன் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தது. இதுக்கு எல்லாமே என்ட்ரி ஃப்ரீ தான். சரி இங்கே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். இது மோர்லி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றது டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்லாம் இல்லை, நாட் ஸோ இன்ட்ரெஸ்டிங். பட் சும்மா டைம் கில் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லக்கிலி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கிடச்சிது, நல்லாவும் இருந்தது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஓகே தான். இந்த ஊரில் இந்த ப்ரைஸ் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் மட்டும் விலை கம்மியாக இருக்கும், பிரியாணி இதெல்லாம் வந்து விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். சாப்பிட்டு அப்படியே ஷாப்பிங் எதனா பண்ணலாமான்னு பார்த்தேன். எதுவும் அந்தளவுக்கு கம்மியாலாம் இல்லை, எல்லாமே விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வேறு, ஸோ அதனால் எப்போவுமே விலை அதிகமாக தான் இருக்கும். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் வந்தேன். இதெல்லாம் ட்ரீம் கேச்சரு. இது இப்போ ரீசெண்டாக ஒரு சதீஷ் படத்தில் கூட இந்த ட்ரீம் கேச்சர் பற்றி பண்ணியிருப்பாங்க, ஒரு பேய் படம் மாதிரி. அது அந்த டைமில் பார்க்கும்போது கொஞ்சம் இது என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு போர்ச்சுகல்லே ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எனக்கு அது பார்க்குறதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. இந்த க்ரீனரிஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு மலை மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகும்போது சுற்றி காடு இருக்கும், உங்களுக்கு வெயிலே படாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இயற்கையான ஒரு இடமா இருந்துச்சு. இது ட்ராவல் பண்ணும்போது நல்லா அழகாக இருந்தது. இப்போ நம்ம அந்த பீனா பேலஸோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து மட்டும்தான் இந்த பேலஸை இந்த மாதிரி அழகாக ஃபுல் வியூவை பார்க்க முடியும். ஏன்னா நம்ம அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோம், இது அவ்வளோ பெருசாகவும் இருக்குது. கிட்ட போனோன்னா நம்ம இப்படி பார்க்கவே முடியாது. இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எல்லோ கலர்ஸ், ரெட் கலர்ஸ்ன்றது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பீரியடில் கட்டினதை தனித்தனியாக காட்டுறதுக்காக அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு கட்டினது வந்து பார்த்திங்கன்னா 16th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. ஆரம்பத்தில் கட்டின கிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு டிசைனாக கட்டியிருப்பார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வந்த கிங் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஜென்ரேஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. எனக்கு இந்த இடம் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒன்ஸ் நம்ம அந்த என்ட்ரன்ஸ்குள்ளார வந்த உடனேயே ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குது. அந்த ஓப்பன் ஏரியாவில் வந்து சின்னதாக ஜன்னல் மாதிரி இதோ இந்த டிசைன்ஸ் தான் இதை வச்சுருக்காங்க. இங்கேருந்து எட்டி பார்த்தா மொத்தமாக காடு தான் இருக்குது. அங்கேருந்து வர காற்று வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருந்தது. இது வந்து ஒரு 450 மீட்டர் ஹைட்டில் இருக்குது கிரவுண்ட் லெவலில் இருந்து. ஸோ இதனால் இந்த காற்றும் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சரும் சில்லுன்னு இருக்குது. இந்த இடம் வந்து சுற்றி மரம் இருக்கிறதுனால ரொம்ப இயற்கையாக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு சம்மர் சீசன் தான் நான் போனது அந்த டைமில். மற்ற இடத்துலலாம் வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. இந்த ஒரு இடம் மட்டும், இந்த பீனா பேலஸ்ன்ற இந்த சிந்த்ரா பார்க்கில் மட்டும் பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸு, மிஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போவே இது அவ்வளோ கூலிங்கான ஒரு இடமா இருந்தது. இந்த பேலஸை சுற்றி ஃபுல்லாக காடு தான். அந்த காடையுமே வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் இருந்தும் மரங்கள், அந்த ஊரோட ஸ்பெஷல் மரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஸ்டன்னிங் பீனா பேலஸில் 1000க்கும் மேலே ரூம்ஸ் இருக்குது. 200 பெட்ரூம்ஸ் இருக்குது, 100 பாத்ரூம்ஸ் இருக்குது, அண்ட் ஒரு 50 ஹால்ஸ் இருக்குது. கிச்சனு, மியூசியமு, டைனிங் ரூமு, தியேட்டரு எல்லாமே இருக்குது.
ஈவன் சர்ச்சு கூட இங்கேயே கட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ அந்தளவுக்கு பிளான் பண்ணி தான் சூப்பராக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கு அங்கே காவல் பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது. இவங்க வந்து காவல் பண்ணுற இடம் இதெல்லாம். இது வந்து ஒரு மலை தான். இந்த மலையிலே அப்படியே வந்து கட்டியிருக்காங்க. ராஜாவுக்கு எதனா ஒரு ஆபத்து அப்படின்னா அவர் தப்பிக்கிறதுக்காக அண்டர் கிரவுண்டில் டனல் போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இங்கே வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சா ராஜா அந்த டைமில் வந்து இந்த இடத்த விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் கூட தள்ளி போகிற அளவுக்கு டனலில் எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லா டைரெக்ஷனும் டனல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ஒரு 14 யூரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு பேசிக்கான ரூம்ஸ் மட்டும் பார்க்க முடியும். எல்லாம் 1000 ரூமும் பார்க்க முடியாது. இந்த ராஜாவோட ரூமு, ராணியோட ரூமு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம், பாத்ரூம் அதெல்லாம் பார்க்க முடியும். இந்த பேலஸை சுற்றிட்டு வரும்போது பின்னாடி ஒரு சின்ன பேசேஜ் வச்சுருந்தாங்க. அதை சுற்றிட்டு வரும்போது இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வியூ நல்லா இருந்தது. இந்த படிக்கட்டு, சர்ச்சு, அந்த பில்டிங்கு, அந்த சர்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற பில்டிங்கு, இதை மட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. லேட்டராக நான் திருப்பி ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த படிக்கட்டு வழியாக என்ன பண்ணுறோம், இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சை போய் பார்க்குறோம். ஸோ இந்த 5 சர்ச்சில் இது ஒரு சர்ச். இவங்க 5 சர்ச் இங்கே வச்சுருக்காங்க இந்த பீனா பேலஸில். இந்த சர்ச் ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோவில் இந்த கிளாஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்டெயின்ட்டு தான், எதுவுமே பெயிண்ட்லாம் பண்ணலை. வெளியிலேருந்து வர லைட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து க்ளோ ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அவரை பார்த்துக்கோங்க. ஸோ அவர் கையில் வந்து ஒரு பில்டிங் வச்சுருக்க மாதிரி நிற்கிறாரு. இவரோட அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இருக்குல்ல, அந்த லெஃப்ட் சைடு கீழே இருக்குது, அது வந்து ஒரு 30 to 45 சென்டிமீட்டர்ஸ் கூட இருக்கலாம். அது நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ நான் அந்த ஃபோட்டோ எடுத்ததை வந்து மொபைலில் வந்து ஜூம் பண்ணி பார்க்குறேன். இது நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணும்போதே தெரியுது எனக்கு இது வந்து நான் நடந்து வந்த பாதை, அது படிக்கட்டு இருக்குது, அண்ட் அதுக்குள்ளார அந்த சர்ச் இருக்குது. இப்போ அதே கிளாஸ் அவர் கையிலையும் இருக்குது. அந்த 4 செக்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு செக்ஷனில் தான் அவர் ஃபோட்டோ இருந்துச்சு, அது திருப்பி இங்கே வருது. அந்த அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணாங்கன்னே தெரில, அவ்வளோ மைன்யூட்டான ஒரு விஷயம், ஆனால் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஜூம்லாம் பண்ணி பார்க்குறோம், அப்போல்லாம் அது எப்படி அவங்க அது பண்ணியிருப்பானுன்றதை நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு இந்த பேலஸ் விட்டு நம்ம எக்ஸிட் ஆகிறோம். எக்ஸிட் ஆகிட்டு இது சுற்றி எங்கெங்கே மரம் இருக்குது, என்னென்ன மரம் வச்சுருக்காங்க, அந்த கார்டன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பேலஸ்லேருந்து இப்போ நம்ம இறங்கி வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பார்க் இருக்குது. இது வந்து ஒரு 200 ஹெக்டர் அளவுக்கு இருக்கிற பார்க் இது. இது இந்த பேலஸை சுற்றி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ராஜா வந்து ரொம்ப இயற்கையாக வாழ்கிறதுக்காக நினச்சிருக்காரு. அதனால தான் இவர் எந்த நாட்டுக்கு போனாலுமே சரி, அந்த நாட்டில் காசு பணம் எதனா கொடுத்தா கூட எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு உங்கள் நாட்டிலேருந்து எனக்கு உங்கள் நாட்டோட ஞாபகார்த்தமாக எனக்கு ஒரு மரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்போயும் அவ்வளோ பிளான்டிங் பண்ணியிருக்காரு. அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது எந்த செடி எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு எல்லாமே மென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஆனால் இதனால் இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த டூர் முடிச்சுட்டு மறுபடியும் லிஸ்பர்க் வந்தாச்சு. ஸோ இதோட இந்த டே முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். See you all in my next video.